நீட் தேர்வுக்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மெரினாவிற்கு பொதுமக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இளைஞர்கள் தற்போதும் போராட்டம் நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? விவரங்கள் என்ன கதிரவன்? கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்காக எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதில் பலரும் படிக்கும் மாணவர்கள் பொதுமக்களை ஈடுபடுத்தக்கூடிய நிலையில திறந்த வெளியில பொது இடத்துல போராட்ட கூடுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினா கடற்கரையில தற்போது பொதுமக்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று சமூகத்தில் பதிவிட்டதை ஒட்டி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மெரினா சர்வீஸ் சாலை, மெரினா மணல் பரப்பு, ரயில் நிலையங்கள் ஆகிய இடங்களில் கூட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில மெரினா கடற்கரையில பொதுமக்களுக்கு உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரக்கூடியவர்களை போலீசார் அறிவுறுத்தி இன்று மாலையோ இல்லை நாளை காலையோ வருமாறு அறிவுறுத்தி அனுப்ப வருகிறார்கள். ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வருவதை தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மெரினா கடற்கரையில பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர், குளிர்பானங்கள் போன்ற கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையே வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சிகளையே நம்மளால பார்க்க முடிகிறது. ஹைதராபாத் போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு கூட போலீசார் அறிவுறுத்தி அவர்களை அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலையோ காலையோ பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார் என்று இங்கே பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் முன்னெச்சரிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனுப்பலையே